ஹாய், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு ப்ராசஸில் ஆரஞ்ச் பீல் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதில் எல்லா ஆயில்ஸுமே நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஆயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன ஆயில்ஸ் மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் கோகோனட் ஆயில் 350 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாம் ஆயில் 150 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் 100 கிராம்ஸ், ஷியா பட்டர் 50 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் 50 கிராம்ஸ், அப்புறம் பாம் ஆயில் 150 கிராம்ஸ், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் 150 கிராம்ஸ்க்கு எடுத்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லை சொல்யூஷன் எடுத்துக்கணும். லை சொல்யூஷன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அதில் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 144.5 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். டிஎம் வாட்டர் 288.5க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போது ஆயில்ஸ் எல்லாமே இதில் நான் கலந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சோப் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது இதில் பட்டர் ஆட் பண்ணதால் என்ன ஆகும்னா, அப்படியே அந்த பட்டர் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளெண்டர் போட்டு இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் ஆயில். இப்படி நல்லா போட்டு பட்டர் ஆயில் எல்லாத்தையும் எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இதில் அப்படின்னா, ஆரஞ்ச் பீல் பவுடர் 10 கிராம்ஸ்க்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்ச் பீல் பவுடர் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ்க்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 கிராம்ஸ்க்குள்ள பவுடரை இதில் ஆயிலில் கலக்க போகிறேன். கலந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கையாலவே கலக்கிடணும். ஆயில்ஸும் பவுடரும் ஒன்றா சீக்கிரமாக ஆட் ஆகாது இல்லையா? ஸோ அந்த பவுடர் அங்கங்கே நிற்காமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கையால் கலக்கிட்டு அப்புறம் பிளெண்டர் கொஞ்சம் நேரம் லைட்டாக பிளெண்டர் போட்டுக்க போகிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஆயிலும் பவுடரும் ஆரஞ்சு பீல் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் நான் கொஞ்சம் டைட்டானியம் டை ஆக்சைடு ஒரு 2 கிராம்ஸ்க்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது டைட்டானியம் டை ஆக்சைடு நம்ம சன்ஸ்க்ரீனுக்காக, சன் ப்ரொடெக்ஷனுக்காக சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் டேனை ரெடியூஸ் பண்ணும், நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கொடுக்கும். சன்ஸ்க்ரீன்லலாம் சன் ப்ரொடெக்ஷனுக்காக டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற லைஃப் சொல்யூஷனை ஆட் பண்ண போகிறோம். லைஃப் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 144.5 கிராம்ஸ்க்கு லை எடுத்துகிட்டு அதில் டிஎம் வாட்டரை ஆட் பண்ணி ஆல்ரெடி கலந்து வச்சுட்டேன். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம இதில் ஆயில்ஸோடு கலந்து சோப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் லைஃப் சொல்யூஷன் எடுக்க போகிறேன். இப்போது நாம் லைஃப் சொல்யூஷன் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி லைஃப் சொல்யூஷன் எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பார்த்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னே கண்டிப்பாக ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில்ஸில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் லைஃப் சொல்யூஷன் கலந்துட்டு நமக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர்ற வரையும் நல்லா கலக்கணும். இப்போது இதில் நான் ஆரஞ்சு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஆரஞ்சு ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும். ஒரு 5 to 10 ட்ராப்ஸ்க்கு மேலே ஆரஞ்சு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்மெல்லு நமக்கு ஆரஞ்சு ஸ்மெல் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஸ்மெல்லு கிடைக்குது ஆரஞ்சு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ண பிறகு. இப்போது இதில் கலர் நம்ம கலருக்காக FDA அப்ரூவ் பண்ண ஆரஞ்ச் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுறேன். பேட்டரில் நல்லா கலந்து பார்க்கணும். நமக்கு கலர் அப்படியும் வரல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கையாலே நான் நல்லாவே கலக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம பிளெண்டர் போடுறோம் அப்படின்னா அது இன்னமும் திக்காகிடுது சீக்கிரமாக. அதனால் கையாலவே நான் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். பிளெண்டர் போட்டால் இன்னும் கெட்டி ஆகிடும். நம்ம இது செய்யும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு தான் செய்யணும். நான் க்ளவுஸ் போடுறது கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு போடலை. அப்புறம் இந்த சோப்ஸ் எல்லாமே என்னென்னா க்யூரிங் பீரியடில் கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம பார்க்கும்போது ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ தான் நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. நல்லா நான் கையாலவே இதை நான் கலக்கி விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு அழகாக வந்துருச்சு. இப்போது இதில் இந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் போகிற அளவுக்கு நான் நல்லா அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ்லாம் போகிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளெண்டர் போட போகிறேன். இப்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம்தான். ரொம்ப போட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லா திக்காகிடும். அப்புறம் என்னால் மோல்டில் போர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சோப் பேட்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்சு கலர்லேயும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சூப்பராக மோல்டில் இதை போர் பண்ண போகிறோம். மோல்டில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஐபி யூஸ் பண்ணி நான் இது எல்லாத்தையும் நல்லா சானிடைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோல்டை பாருங்கள். இப்போ நம்ம இதில் போர் பண்ண போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸை நம்ம செய்யணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கெட்டி ஆயிடுச்சு.
ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அப்படியே போர் பண்ணுறேன். இப்போது நான் சோப் வந்து ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் என்னால் ஒழுங்காக போர் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மோல்டில் நான் போர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு நான் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணுவோம். அன்மோல்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சோப்ஸ் இப்போது ஆரஞ்ச் சோப் நம்ம அன்மோல்டு பண்ணிட்டோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.